திருநாளின் பக்தர்களே, இத்திருவருகை காலத்தின் திருப்பலிக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். மேலும் இத்திருப்பலியை மாதா தொலைக்காட்சியில் கண்டு பயன்பெறும் அனைவரையும் அன்னையின் அருள் பெற வாழ்த்துகிறோம். மேலும் இச்சிறப்பான நன்னாளில் இத்திருப்பலியை தலைமையேற்று நடத்த வந்திருக்கும் உதகை மறைமாவட்ட முதன்மை குரு அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். மேலும் அவருடன் இணைந்து இத்திருப்பலி நிறைவேற்ற வந்திருக்கும் அனைத்து அருட்தந்தையர்களையும் அன்புடன் வரவேற்று மகிழ்கிறோம். இன்றைய இறை வார்த்தைகள் வழியாக இறைவன் நமக்கு உணர்த்துவது இறைவனால் இயலாதது ஒன்றுமில்லை என்பதுதான். மலடியாய் இருந்த தான் குலத்தை சேர்ந்த மனோவாகு மனைவி கருவுற்று சிம்சோனை மகனாய் ஈன்றெடுத்து பெலிஸ்தியரிடமிருந்து தம் மக்களுக்கு விடுதலை கொடுத்தார். அதேபோல் சக்கரியா எலிசபெத்து தம்பதியினர் கருவுற்று திருமுழுக்கு யோவானை பெற்றெடுக்க கருணை கூர்ந்தார். திருமுழுக்கு யோவான் மக்களின் பாவத்தை சுட்டிக்காட்டி திருமுழுக்கு கொடுத்து இயேசுவுக்கான பாதையை தயாரித்தவர். இயேசுதான் உண்மையான செம்மறி என சுட்டிக்காட்டினார். அன்பான இறைமக்களே, திருவருகை காலத்தில் பயணித்து கொண்டிருக்கும் நாம் திருமுழுக்கு யோவான் சுட்டிக்காட்டிய செம்மறியாம் இயேசுவை உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தாங்கி அன்பையும் அமைதியையும் உலகிற்கு ஈன்றிட நல்வரம் வேண்டி தொடரவிருக்கும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும்
தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாவின் திருத்தலத்திலே அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து இந்த திருவருகை காலத்தின் இறுதி கட்டமாக இருக்கின்ற இந்த நாட்களிலே இந்த திருப்பலியை ஆண்டவருக்கு உகந்த திருப்பலியாக நாம் ஒப்புக் கொடுப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, புனித கன்னியின் மகப்பேறு வழியாக உமது மாட்சியின் பேரொளியை உலகுக்கு வெளிப்படுத்த திருவுளமானீரே. அதனால் மனிதரான இவ்வியத்தகு மறை நிகழ்வை முழுமையான நம்பிக்கையோடு தொழுது இறை பற்றுதலுடன் என்றும் கொண்டாட எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நீதித்தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் சோராவை சார்ந்தவரும் தான் குலத்தவருமான ஒருவர் இருந்தார். அவர் பெயர் மனோவாகு. அவர் மனைவி மலடியாய் இருந்ததால் குழந்தை பெறவில்லை. ஆண்டவரின் தூதர் அப்பெண்ணுக்கு தோன்றி அவரிடம், நீ மலடியாய் இருந்ததால் இதுவரை குழந்தை பெற்றெடுக்கவில்லை. ஆனால் இனி நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். இப்பொழுது கவனமாயிரு. திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாதே. தீட்டான எதையும் உண்ணாதே. ஏனெனில் நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். சவரக்கத்தி அவன் தலை மீது படக்கூடாது. ஏனெனில் பையன் பிறப்பிலிருந்தே கடவுளுக்கென நாசிராக இருப்பான். அவன் இஸ்ரேல் மக்களை பெலிஸ்தியரின் கையிலிருந்து விடுவிக்க தொடங்குவான் என்றார். அப்பெண் தம் கணவரிடம் வந்து கூறியது, கடவுளின் மனிதர் என்னிடம் வந்தார். அவரது தோற்றம் கடவுளின் தூதரின் தோற்றம் போல் பெரிதும் அச்சத்திற்குரியதாக இருந்தது. அவர் எங்கிருந்து வந்தவர் என்று நான் அவரை கேட்கவில்லை. அவரும் எனக்கு தம் பெயரை அறிவிக்கவில்லை. அவர் என்னிடம், இதோ நீ கருவுற்று
ஒரு மகனை பெற்றெடுப்பாய். ஆகவே நீ திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாதே, தீட்டான எதையும் உண்ணாதே. ஏனெனில் பையன் பிறந்த நாள் முதல் இறக்கும் நாள் வரை கடவுளுக்கென நாசிராக இருப்பான் என்றார். அப்பெண் ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு சிம்சோன் என பெயரிட்டார். பையன் வளர்ந்து பெரியவனானான். ஆண்டவர் அவனுக்கு ஆசி வழங்கினார். சோராவுக்கும் எஸ்தாவிற்கும் இடையே அவன் இருக்கும்போதுதான் ஆண்டவரின் ஆவி அவனை தூண்டத் தொடங்கியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. என் அடைக்கல பாறையாக நீருந்தருளும், கோட்டையரனாயிருந்து என்னை மீட்டருளும். ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கின்றே. என் கடவுளை பொல்லார் கையினின்று என்னை காத்தருளும். நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. என் தலைவரே, நீரே என் நம்பிக்கை. ஆண்டவரே, இளமை முதல் நீரே என் நம்பிக்கை. பிறப்பிலிருந்து நான் உம்மை சார்ந்துள்ளேன். தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர். நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. உமது பெருமையே. Alleluia, 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 alleluia. ஈசாயின் குல குழந்தை, மக்களுக்கு அரும் சின்னமே, இமை மீட்க இறந்தருளும், தாமதம் செய்யாதேயும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி
யூதேயா நாட்டில் ஏரோது அரசனாக இருந்த காலத்தில் அபியா வகுப்பை சேர்ந்த செக்கரியா என்னும் பெயர் கொண்ட குரு ஒருவர் இருந்தார். அவர் மனைவி ஆரோனின் வழி வந்தவர். அவர் பெயர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கடவுள் பார்வையில் நேர்மையானவர்களாய் விளங்கினார்கள். ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள். அவர்களுக்கு பிள்ளை இல்லை. ஏனெனில் எலிசபெத்து கருவுரை இயலாதவராய் இருந்தார். மேலும் அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாயும் இருந்தார்கள். தம்முடைய பிரிவின் முறை வந்தபோது செக்கரியா கடவுளின் திருமுன் குருத்துவ பணி ஆற்றி வந்தார். குருத்துவ பணி மரபுக்கு ஏற்ப ஆண்டவரின் திருக்கோவிலுக்குள் சென்று தூபம் காட்டுவது யாரென்று அறிய சீட்டு குலுக்கி போட்டபோது அது செக்கரியா பெயருக்கு விழுந்தது. அவர் தூபம் காட்டுகிற வேளையில் மக்கள் கூட்டத்தினர் அனைவரும் வெளியே இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது ஆண்டவருடைய தூதர் ஒருவர் தூப பீடத்தின் வலப்பக்கத்தில் நின்றவாறு அவருக்கு தோன்றினார். அவரை கண்டு செக்கரியா அச்சமுற்று கலங்கினார். வானதூதர் அவரை நோக்கி, செக்கரியா அஞ்சாதி, உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது. உம் மனைவி எலிசபெத்து உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு யோவான் என பெயரிடுவீர். நீர் மகிழ்ந்து பேருவகை கொள்வீர். அவரது பிறப்பால் பலரும் மகிழ்ச்சி அடைவர். அவர் ஆண்டவர் பார்வையில் பெரியவராய் இருப்பார். திராட்சை மதுவோ வேறு எந்த மதுவோ அருந்த மாட்டார். தாய் வயிற்றில் இருக்கும்போதே தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார். அவர் இஸ்ராயேல் மக்களுள் பலரை தம் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வர செய்வார். எலியாவின் உளப்பாங்கையும் வல்லமையும் உடையவராய் அவருக்கு முன் செல்வார். தந்தையரும் மக்களும் உளம் ஒத்துப்போக செய்வார். நேர்மையாளர்களின் மனநிலையை கீழ்ப்படியாதவர்கள் பெற செய்வார். இவ்வாறு ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு மக்கள் இனத்தை ஆயத்தம் செய்வார் என்றார். செக்கரியா வானதூதரிடம், இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும்? நான் வயதானவன், அதுபோல் என் மனைவியும் வயது முதிர்ந்தவராயிற்றே என்றார். அதற்கு வானதூதர் அவரிடம், நான் கபிரியேல், கடவுளின் திருமுன் நிற்பவன். உம்மோடு பேசவும் இந்த நற்செய்தி உமக்கு அறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன். இதோ பாரும், உரிய காலத்தில் நிறைவேற இருக்கும் என்னுடைய வார்த்தைகளை நீர் நம்பவில்லை. ஆதலால் அவை நிறைவேறும் வரை நீர் பேச்சற்றவராய் இருப்பீர். உம்மால் பேசவே இயலாது என்றார். மக்கள் செக்கரியாவுக்காக காத்திருந்தனர். திருக்கோவிலில் அவர் காலம் தாழ்த்துவதை குறித்து அவர்கள் வியப்படைந்தார்கள். அவர் வெளியே வந்தபோது அவர்களிடம் பேச முடியாமல் இருந்தார். ஆதலால் அவர் திருக்கோவிலில் ஏதோ காட்சி கண்டிருக்க வேண்டும் என அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அவர் அவர்களிடம் சைகைகள் வாயிலாக உரையாடி வந்தார். பேச்சற்றே இருந்தார். அவருடைய திருப்பணி காலம் முடிந்ததும் அவர் வீடு திரும்பினார். அதற்கு பின்பு அவர் மனைவி எலிசபெத்து கருவுற்று 5 மாதமளவும் பிறர் கண்ணில் படாதிருந்தார். மக்களுக்குள் எனக்கு இருந்த இகழ்ச்சியை நீக்க ஆண்டவர் என் மீது அருள் கூர்ந்து இந்நாளில் இவ்வாறு செய்தருளினார் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவில் அன்பார்ந்த இறை மக்களே, ஆண்டவருடைய அந்த முதல் வருகையை கிறிஸ்மஸ் பண்டிகையாக மகிழ்ச்சியோடு உலகம் முழுவதுமாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த மகிழ்ச்சியான அந்த விழாவிற்காக நம்மையே நாம் தயார் செய்து கொண்டு வருகிறோம். சிறப்பாக இந்த திருவருகை காலத்திலே
நாம் இன்னும் அதிக அக்கறையோடும் ஆர்வத்தோடும் அந்த ஆண்டவருடைய அந்த முதல் வருகையை நாம் நினைத்து மகிழ்ச்சியோடு நாம் காத்திருப்பது தான் இந்த திருவருகை காலம். அதே போல இந்த உலகத்திலே வாழ்ந்து நம்முடைய மீட்புக்காக பாடுகள் பட்டு இறந்து உயிர்த்து விண்ணேறி சென்ற அதே ஆண்டவர் மீண்டும் மகிமையோடு வருவார். அதான் இரண்டாவது வருகை. அந்த வருகைக்காகவும் நாம் நம்மையே தயார் செய்து காத்திருக்கின்றோம். இன்றைய வாசகங்கள் ஆண்டவருடைய அந்த மீட்பு திட்டத்திலே எப்படி சாதாரண மனிதர்களை பங்கெடுக்க வைக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். பிலிஸ்தியர்கள் என்கின்றவர்கள் இஸ்ராயேல் மக்களை அடிமைப்படுத்தி அவர்களுக்கு நிறைய துன்பத்தை கொடுத்தார்கள். மோசே, அவருக்கு பிற்பாடு யோசுவா, இவர்களுடைய தலைமையிலே இஸ்ராயேல் மக்களை வழிநடத்தி கொண்டு வந்த கடவுள் நீதி தலைவர்களை ஏற்படுத்துகிறார். அந்த நீதி தலைவர்கள் வழியாக அந்த இஸ்ராயேல் மக்களை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறார். அப்படியான ஒரு நீதி தலைவர் தான் சிம்சோன் என்பவர். இந்த சிம்சோனுடைய அந்த பிறப்பினுடைய அந்த முன்னறிவிப்பையும் அந்த பிறப்பை பற்றியும் தான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். கடவுளுடைய திட்டத்தில் சிம்சோனுடைய பெற்றோர்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழ்ந்து அவர் மீது நம்பிக்கை கொண்டு அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். சிம்சோனும் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவராக அந்த நீதி தலைவராக இருந்து அந்த மக்களை வழிநடத்துவதை நாம் பார்க்கின்றோம். அதே போல புதிய ஏற்பாட்டிலே இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவருடைய திட்டமானது தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகத்திற்கு அனுப்ப வேண்டும். அவர் கடவுளை பற்றியும் இறை ஆட்சியை பற்றியும் மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். கடவுளுடைய திட்டத்தை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். சிதறிப்போன ஆடுகளை மீண்டும் கடவுளிடம் கொண்டு வர வேண்டும் என்கின்ற இந்த ஒரு திட்டத்தில் இந்த மகனுடைய வருகைக்கு தயாரிப்பாக இன்னொருவரை ஆண்டவர் தேர்ந்து கொள்கிறார். ஏறக்குறைய சிம்சோனுடைய அந்த பிறப்பிலே நிகழ்ந்தவை போலவே இங்கே திருமுழுக்கு யோவான் அவருடைய பிறப்பிலும் அதே மாதிரியான நிகழ்வுகளை நாம் பார்க்கின்றோம். வயதான பெற்றோர்கள் குழந்தையே பிறக்க முடியாது என்கின்ற ஒரு தருணத்திலே ஆண்டவர் தன்னுடைய வானதூதரை அனுப்பி அந்த பெற்றோருக்கு ஜக்கரியாவுக்கு முதலிலே அந்த செய்தியை கொடுத்து அதற்கு பிற்பாடு எலிசபெத் அம்மாளை அவர் கருவுரை செய்து திருமுழுக்கு யோவானை இந்த உலகத்திற்கு ஆண்டவருடைய வழியை ஆயத்தப்படுத்துபவராக, வழியை தயார் செய்பவராக, கிறிஸ்துவுக்கு ஒரு முன்னோடியாக அவரை அனுப்புகிறார். இதான் இறைவனுடைய திட்டத்தில் சாதாரண மனிதர்களை ஆண்டவர் பங்கெடுக்க செய்கிறார். இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்று பார்க்கும் பொழுது, நாம் அனைவரும் இறைவனுடைய திட்டத்திலே ஏதாவது ஒரு வகையிலே கடவுள் நம்மை பயன்படுத்துகிறார், நம்மை வழிநடத்துகிறார். நம்முடைய ஒத்துழைப்பையும் கடவுள் எதிர்பார்க்கின்றார். ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் இருப்பதே கடவுளுடைய மிகப்பெரிய ஒரு அழைப்பு. அந்த அழைத்தலிலே அன்றாடம் நாம் எப்படி வாழ்கின்றோம், அன்றாடம் அந்த ஆண்டவருடைய அந்த திருவுளத்தை நாம் எப்படி அறிந்து கொள்கிறோம், அந்த திருவுளத்திற்கு ஏற்றபடி, அந்த இறை சித்தத்திற்கு ஏற்றபடி நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை நாம் அன்றாடம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சிறப்பாக மறைந்த திருத்தந்தை புனித 2வது ஜான் பால் அவர் ஃபமிலியாரிஸ் கன்சோர்சியோ என்கின்ற ஒரு திருத்தூது மடல் எழுதியிருக்கின்றார். பல ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த திருத்தூது மடலிலே அவர் முக்கியமாக
நம்முடைய கத்தோலிக்க குடும்பங்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும், பொறுப்புள்ள பெற்றோர்களாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி இவர்கள் அமைக்கும் அந்த இல்லறமானது கிறிஸ்துவுக்கு உகந்த அந்த ஒரு இல்லறமாக அது இருக்க வேண்டும். திரு அவையின் ஒரு அங்கமாகத்தான் ஒவ்வொரு கத்தோலிக்க குடும்பமும் இருக்கிறது. எனவே கடவுள் அருளும் குழந்தைகளை இவர்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாக இவர்கள் அந்த குழந்தைகளை வளர்த்து அந்த திருச்சபையினுடைய திரு அவையினுடைய வளர்ச்சியிலே ஒவ்வொரு குடும்பத்தினரும் ஈடுபட வேண்டும் என்பதுதான் அந்த திருத்தந்தையினுடைய ஒரு போதனையாக இருக்கிறது. இன்றைய காலகட்டங்களிலே நம்முடைய அந்த கிறிஸ்துவ வாழ்வு பல விதங்களிலே சோதிக்கப்படுகிறது, சவாலுக்கு உட்படுத்தப்படுகிறது. சிறப்பாக நாம் எப்படி அந்த கிறிஸ்துவ வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது ஒன்று. நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த கிறிஸ்துவ அந்த அடிப்படையான அந்த கோட்பாடுகளை நாம் எப்படி சொல்லி வளர்க்கிறோம் என்பது இன்னொன்று. சில நாட்களுக்கு முன்பாக புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய திருவிழாவை நாம் கொண்டாடினோம். ஐரோப்பிய நாடுகளிலிருந்து தான் நிறைய வேத போதக குருக்கள் உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவித்தார்கள். அவர்களிடமிருந்து தான் நம்முடைய மூதாதையர்களும் முன்னோர்களும் அந்த நற்செய்தியை ஏற்றுக்கொண்டார்கள். இன்று நாமெல்லாம் அந்த திரு அவையின் பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு அந்த நற்செய்தியை நமக்கு கொண்டு வந்த அந்த ஐரோப்பிய நாட்டில் மக்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கும் பொழுது மிகவும் வருந்தத்தக்கதாக, திருச்சபையை விட்டு திரு அவையை விட்டு விலகி சென்றவர்களாக, கடவுளை விட்டே விலகி சென்றவர்களாக, ஒரு அஞ்ஞானிகளாக வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். குடும்பங்களிலே அந்த திருமணத்தை பற்றியே அந்த ஒரு எண்ணமே இல்லாதவர்களாக, திருமண அந்த கோட்பாடுகளை எல்லாம் உதறி தள்ளி மனமுறிவு அல்லது திருமணமே இல்லாமல் வாழ்வது, அந்த குழந்தைகளை அந்த கத்தோலிக்க திரு அவையின் விசுவாசத்திலே வளர்க்க வேண்டும் என்கின்ற அக்கறையே இல்லாமல் இப்படியான ஒரு சமுதாயம் ஐரோப்பிய நாடுகளில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அது மிகுந்த ஒரு வருத்தத்திற்கு உரியதாக இருக்கிறது. அங்கு மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. நம்முடைய நாட்டிலும் கூட, நம்முடைய சமுதாயத்திலும் கூட இப்பேற்பட்ட ஒரு எண்ணமானது சிறிது சிறிதாக உள்ளே நுழைவதை நாம் பார்க்கிறோம். செக்குலரிசம் என்று சொல்லுகிறார்கள். செக்குலரிசம் என்று சொல்லும் பொழுது எனக்கு இந்த உலக வாழ்க்கை தான் முக்கியம். நான் இந்த உலகத்தில் பணம் சம்பாதிக்கணும், செல்வம் சேர்த்து வைக்கணும், என்னுடைய குழந்தைகளெல்லாம் பெரிய பெரிய படிப்பு படித்து வைத்து அவர்கள் மிகுந்த செல்வந்தர்களாக இருக்க வேண்டும், இந்த உலகத்தில் நான் வாழும் வரை மகிழ்ச்சியாக எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து என்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டும் என்று தான் மனிதன் நினைக்கின்றான். திரு அவையின் பிள்ளைகள் இப்பேற்பட்ட சிந்தனையிலே நம்மால் வாழ முடியாது. ஏனென்றால் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற பொறுப்பு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. எப்படி திருமுழுக்கு யோவானின் பெற்றோர்களை கடவுள் அழைத்து அந்த இறை திட்டத்திலே அவர்களை பங்கெடுக்க வைத்தாரோ, சிம்சோனுடைய பெற்றோர்களை இறைவன் தேர்ந்தெடுத்து அந்த திட்டத்தில் எப்படி அவர்களை பங்கெடுக்க வைத்தாரோ, அதே போல கத்தோலிக்க திரு அவையின் பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய கடமையானது இருக்கிறது. நம்முடைய வாழ்விலே கடவுள் நமக்கு அருளும் குழந்தைகளை நாம் கடவுளுக்கே ஒப்பு கொடுக்கின்றோம். ஞானஸ்தானம் என்கின்ற அந்த திருமுழுக்கு வழியாக அந்த கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து கடவுளுடைய குழந்தைகளாகவே அவர்களை வளர்க்க வேண்டும். அவர்களுக்கு அந்த விசுவாச உணவை ஊட்ட வேண்டும். அவர்களும் அந்த விசுவாச சாட்சிகளாக இருக்க நாம் முதலிலே அந்த விசுவாச சாட்சிகளாக இருக்க வேண்டும்
என்பதுதான் திரு அவையினுடைய பாடமாக இருக்கிறது, போதனையாக இருக்கிறது. இதை உணர்ந்து நாம் வாழும் பொழுது கண்டிப்பாக அந்த குழந்தைகளை நாம் சரியான விதத்திலே வளர்ப்போம். நிறைய இடங்களிலே பார்க்கும் பொழுது அந்த புது நன்மை, முதல் நற்கருணை, அது முடிய பெற்றோர்கள் கவனமாக அந்த குழந்தைகளை வளர்க்கிறார்கள். அதற்கு பிற்பாடு என்ன நடக்கிறது என்பதை நாம் பார்க்கும் பொழுது அந்த குழந்தைகள் வெளியூரிலே படிக்கின்றார்கள் அல்லது அவர்கள் பெரியவர்கள் ஆகின்றார்கள். அவருடைய விசுவாச வாழ்க்கை பற்றி பெற்றோர்கள் அவ்வளவு கவலைப்படுவதாக தெரிவதில்லை. திரு அவையை தாண்டி மற்றவர்களோடு பழகுகிறார்கள், மணமக்களை தேர்ந்து கொள்கிறார்கள், திருச்சபைக்கு புறம்பாகவே திருமணத்தை செய்து கொள்கிறார்கள். இப்படியெல்லாம் இன்றைக்கு இந்த திரு அவையிலே மிகப்பெரிய ஒரு சவாலை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். எனவே இன்றைய வாசகங்களின் அடிப்படையில் ஆண்டவர் நம்மை எல்லாம் அழைத்திருக்கின்றார். கடவுளுடைய அந்த திரு அவையின் பிள்ளைகளாக, இறையாட்சியின் மக்களாக கடவுள் நம்மை அழைத்திருக்கின்றார். அந்த இறை திட்டத்திலே நாம் பங்கு பெற வேண்டுமென்றால் அந்த கடவுளுடைய திட்டத்திற்கு ஏற்றபடி கணவனாக அழைக்க பெற்றவர்கள், மனைவியாக அழைக்க பெற்றவர்கள், பெற்றோர்கள் என்கின்ற ஸ்தானத்திலே குழந்தைகளை பெற்றெடுத்தவர்கள் என்று அந்த பொறுப்புணர்வை உணர்ந்து புனித 2வது ஜான் பால் நமக்கு சொல்லிக் கொடுப்பது போல இந்த பொறுப்புள்ள பெற்றோர்களாக நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். நம்முடைய குழந்தைகள் அந்த கிறிஸ்துவ விசுவாசத்திலே வளர்கிறார்களா, வாழ்கிறார்களா, அந்த திரு அவையின் விழுதுகளாக அவர்கள் இருக்கிறார்களா என்பதை பற்றி அக்கறையுள்ள பெற்றோர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த குழந்தைகள், முதல் நற்கருணை வாங்கிய அந்த குழந்தைகள், உறுதி பூசல் பெற்ற குழந்தைகள் அந்த விசுவாசத்திலே வளர்ந்து அவர்களும் அந்த கத்தோலிக்க திரு அவையிலே திருமணம் செய்பவர்களாக, அவர்கள் அந்த சிறந்த பெற்றோர்களாக வாழ்ந்து அவர்களுக்கு கொடுக்கும் அந்த குழந்தைகளை அவர்கள் திரு அவையின் பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும் என்பதிலே அனைத்து பெற்றோர்களும் அவர்கள் பொறுப்புணர்ந்து அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், ஆர்வத்தோடு அவர்களை வளர்க்க வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த வருகின்ற இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக நம்மை தயார் செய்கின்ற இந்த வேளையில் நம்மையே நாம் ஆராய்ந்து பார்ப்போம். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற அந்த மிகப்பெரிய அந்த அழைப்பை எப்படி அன்னை மரியாள் ஏற்றுக்கொண்டாரோ, புனித சூசையப்பர் எப்படி ஏற்றுக்கொண்டாரோ, திருமுழுக்கு யோவான், அவருடைய பெற்றோர்கள், இப்படியாக விவிலியத்திலே நாம் வாசிக்கக்கூடிய அனைத்து பெற்றோர்களும் அனைத்து புனிதர்களும் வாழ்ந்து காட்டினார்களோ அதே போல நானும் வாழ்ந்து காட்டுவேன் என்று முடிவெடுப்போம். கண்களை மூடி இந்த கருத்துக்களை நாம் உள்வாங்கி நாம் தியானிப்போம், ஜெபிப்போம். அனைவரும் நம்பிக்கையாளர் மன்றாட்டிற்காக எழுந்து நிற்போம். நம்முடைய தேவைகளுக்காகவும் திரு அவையின் தேவைகளுக்காகவும் உலகின் தேவைகளுக்காகவும் சிறப்பாக திரு அவையின் கத்தோலிக்க குடும்பங்கள் அனைவருடைய தேவைகளுக்காகவும் சிறப்பாக இப்பொழுது மன்றாடுவோம். நம்பிக்கையின் நாயகனே எம் இறைவா, திரு அவையில் உள்ள ஒவ்வொரு ஊழியர்களையும் உம் பாதம் தருகின்றோம். அவர்கள் மறைநூலில் உள்ள வார்த்தையில் நம்பிக்கை வைத்து செய்யும் பணியில் வலு பெற்று வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சமாதானத்தின் ஊற்றே எம் இறைவா, திருவருகை காலத்தில் நாங்கள் அனைவரும் உமது படைப்பின் மேன்மையை உணர்ந்து போர்களும் வன்முறைகளும் தீவிரவாதமும் குடும்பங்களில் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் மகிழ்ச்சியும் சமாதானமும் நிலவ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மீட்பின் ஒளியே எம் இறைவா, வல்ல செயல்களை செய்யும் எம் தந்தையே, குழந்தை பேற்றுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் தம்பதிகளுக்கு கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்ற வார்த்தையில் நம்பிக்கையை தந்து குழந்தை செல்வம் பெற்றிட வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மீட்பின் ஒளியாம் இறைவா, உமது வருகையை நினைவு கூறும் நாங்கள் அனைவரும் உமது விண்ணக வருகைக்காக எங்களையே தயாரிக்கவும் உமது பிறப்பு விழாவை தூய உள்ளத்துடனும் மகிழ்வுடனும் கொண்டாடவும்
அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒவ்வொருவரின் தனிப்பட்ட கருத்துகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். எங்கள் வானக தந்தையே இறைவா, இதோ இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்னையினுடைய இந்த திருத்தலத்திலே, அன்னையினுடைய அந்த அரைவணைப்பிலே நாங்கள் வாழும் பொழுது, அந்த அன்னை வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்ற வரங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழவும், இறையாட்சியின் மக்களாக நாங்கள் வளரவும் அன்றாடம் நீர் எங்களுக்கு அருளுதவிகளை செய்து வருவதை இதோ நாங்கள் உணரச் செய்துள்ளோம். இங்கே கூடியிருக்கின்ற அனைத்து மக்களையும், இன்னும் உலகத்தில் உள்ள அனைத்து கிறிஸ்துவ குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்துள்ளோம். நாங்கள் அனைவருமாக அன்று நாசரேத்தூரிலே புனித சூசையப்பரும் மரியாவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அமைத்த அந்த திருக்குடும்பத்தை போன்று ஒவ்வொரு கத்தோலிக்க குடும்பம் இருக்க இந்த வேளையிலே மன்றாடுகிறோம். எங்களுடைய விசுவாச வாழ்க்கையில் வருகின்ற சவால்களை நாங்கள் எதிர்கொண்டு, நாங்கள் அனைவரும் அவற்றையெல்லாம் நாங்கள் மேற்கொண்டு உம்முடைய திருவுளத்திற்கு ஏற்றபடி நாங்கள் வாழவும், சிறந்த பெற்றோராய் எங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு முன்னுதாரணமாக நாங்கள் இருக்கவும், விசுவாச சாட்சிகளாக இருக்கவும், குழந்தைகளும் இளைஞர்களும் இளம் பெண்களுமாக அந்த விசுவாசத்தில் வளர வேண்டும் என்று இதோ இந்த வேளையிலே மன்றாடுகிறோம். இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். உள்ளதெல்லாம் தந்தவரே, உயிரோடு உள்ளவரே, உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? உள்ளதெல்லாம் தந்தவரே, உயிரோடு உள்ளவரே, உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? மலர்களையே கொய்து வந்தேன், மனதுருக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உள்ளவரே, கனிகளையே கொண்டு வந்தேன், கனிவிரக்கம் கொண்டவரே, கனிவிரக்கம் கொண்டவரே, மலர்களையே கொய்து வந்தேன், மனதுருக்கம் உள்ளவரே, கனிகளையே கொண்டு வந்தேன், கனிவிரக்கம் கொண்டவரே, மனக்கும் வார்த்தையாவும் கனிகள் கொடுக்கும் வாழ்வும், மனக்கும் வார்த்தையாவும் கனிகள் கொடுக்கும் வாழ்வும், தந்துவிட்டேன் ஏற்றிடுவேன் எனவரே. உள்ளதெல்லாம் தந்தவரே, உயிரோடு உள்ளவரே, உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? அப்பரசம் கொண்டு வந்தேன், அன்புருவே காணிக்கையால், அன்புருவே காணிக்கையால், அடியவரை ஊட்டிடுவாய் உமதுடலாய் மாற்றியதை, உமதுடலாய் மாற்றியதை. அப்பரசம் கொண்டு வந்தேன், அன்புருவே காணிக்கையால், அடியவரை ஊட்டிடுவாய் உமதுடலாய் மாற்றியதை. அனுதின உணவாகும் கோதுமை மணி போல, அனுதின உணவாகும் கோதுமை மணி போல, மாற்றிடுமே என்னையுமே என்னவரே. உள்ளதெல்லாம் தந்தவரே, உயிரோடு உள்ளவரே, உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா?
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாவல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித அவையானது நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் பீடங்களில் நாங்கள் வைக்கும் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு வலுவற்ற நாங்கள் கொண்டு வருவது உமது ஆற்றலால் புனிதம் அடைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என்று யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகளெல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில்
இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருளும் உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இந்த திருப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் அமல்ராஜ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவோடு உமோடு சேர்த்துக்கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு மாட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு
இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னுடைய எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நீர் எங்களுக்கு அளித்த கொடைகளுக்காக நன்றி கூறும் எங்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். வரவிருப்பவர் மீது விருப்பம் கொள்ளவும், அதனால் எங்கள் மீட்பரின் மாட்சிமிகு பிறப்பை தூய்மை பெற்ற மனதோடு வரவேற்கவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மெய் மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார்
உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.